வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவானது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினாலே மேற்கு காற்றை குளிர்விக்கும். 31ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும். அது 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 10ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும் என்று சொன்னோம். இன்றைய மழைப்பொழிவு புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிலையில பாருங்க, இப்போ இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் இடி மின்னல் மழை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தற்பொழுது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரத்தநாடு சுற்றுவட்டார பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, ஆலங்குடி, கரம்பக்குடி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு நெருங்கும் ஒரத்தநாடை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்ட பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு. தற்பொழுது மன்னார்குடிக்கும் சுமார் ஒரு அரை மணி நேரமாக தொடங்கி இருக்கக்கூடிய மழை, இந்த மழை உள்ளிக்கோட்டை பகுதிக்கும், அதாவது இப்போ மன்னார்குடி தான் தொடங்கி இருக்கு, இன்னும் பல பகுதிகளில் தொடங்கி இருக்கு. கூத்தாநல்லூர், கோட்டூர் மற்றும் களப்பால், பைங்காட்டூர் மற்றும் இப்படியே பார்த்தீங்கன்னா அது திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் உட்பட திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலும் மழை, திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை, கேரளாவில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில குற்றால நீர்பிடிப்பு, அதாவது குற்றால அருவிக்கு நீர் தரக்கூடிய மலைப்பகுதிகளில் பலத்த மழை தொடங்கி இருக்கு. நாளையிலிருந்து ஒரு வாரத்திற்கு குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு குற்றாலத்துக்கு வரப்போகுது. கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில குறிப்பாக வால்பாறைக்கு தெற்கே தான் கனமழை பொழிந்து கொண்டிருக்கு. வால்பாறை அது இதே பார்த்தீங்கன்னா அப்பாஜி கொண்டிருப்பதில் கூட பெருசா மழை இல்லை. ஜலத்தூரில் மழை, மீனாட்சிபுரம் மழை, அதற்கு தெற்கே தான் மழை. வால்பாறையோட தெற்கு சரிவு, மேற்கு சரிவு மழை. அப்படியே மூணாறு பகுதி மழை, பத்தனந்திட்டா மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் அப்படியே திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. அவ்வப்பொழுது முக்கோணத்திற்கு சாரல் வந்து கொண்டிருக்கு. நாளையிலிருந்து, நாளை என்று சொல்வதை விட இன்றைக்கு 31ஆம் தேதி இரவிலிருந்து தென் மாவட்டத்தில், அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தெற்கு கேரளாவில் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கூடிய மழை நாளை அதிகாலை, அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாலை வால்பாறை, அப்பாஜி கொண்டர்மதி வழியாக பொள்ளாச்சியின் உள்ளே கிணத்துக்கடவு வரைக்கும், அதையும் தாண்டி நகமம் வரைக்கும் சாரல் மழைப்பொழிவு வலுவாக கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவு காத்திருக்கு. அப்பாஜி அதே போல அட்டப்பாடியிலிருந்து அப்படியே மருதமலை பகுதிக்கும், அப்படியே மேட்டுப்பாளையம், பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்கும், நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. நாளையிலிருந்து 8ஆம் தேதி வரை, நம்ம இன்னைக்கு சொல்லல, 8ஆம் தேதி வரை பலத்த மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம். 8ஆம் தேதி வரை பலத்த மழை வரக்கூடிய 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை இருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை இருக்கும். இதுல இந்த காற்று பகுதின்னு சொல்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த வார்த்தையை சொல்லணும், தவிர மழை இல்லைன்னு சொல்லல. அங்கேயும் மழை இருக்கும், குறைவாக இருக்கும், சாரல் வரும். எங்க காற்றுப்பகுதி உங்களுக்கு தெரியும், நெகமத்திலிருந்து மணப்பாறை இடைப்பட்ட பகுதி, அதுலேயும் மழை இருக்கும், குறைவாக இருக்கும். அதில் குறிப்பாக தாராபுரம் சுற்றுவட்டார பகுதி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கயத்தாறு சுற்றுவட்டார பகுதி, தூத்துக்குடிக்கு குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்க்கிறது எங்கன்னா, தூத்துக்குடிக்கு தென்மேற்கு பருவமழை 2.5 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்ப்பது அணைகள் நீர்பிடிப்பு பகுதி கண்டிப்பாக பொழியும். அணைகள், பாபநாசம் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு, மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். தேனி மாவட்டத்திற்கும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும், விருதுநகர் மாவட்டத்தோட அந்த மலைப்பகுதிகளுக்கும், அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டின் சமவெளி பகுதி மற்றும் கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர் வரக்கூடிய நாட்கள் முதலிடம் பிடிக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்லாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு, இடி பாருங்க, அடுத்தபடியாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அடுத்தபடியாக இப்போ நான் உள்ளே இருந்தால் பதிவு செய்கிறேன், இடி சப்தம் உள்ளேயும் கேட்குது, அந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு 10ஆம் தேதி வரை தொடரும். ஒதுக்கி தொடர்ந்தாலும் இப்போ 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பரவலாக தான் இருக்கும்.
ஒதுக்குதல் என்பது குறைஞ்சிருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். பரப்பு குறைவா ஒதுக்குதல் பரப்பு குறைவாக இருக்கும். மழைப்பொழிவு பரப்பு கூடுதலா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒதுக்கிய இடத்துல நாளைக்கும் ஒதுக்கிய இடத்துல அடுத்த நாளும் அப்படித்தான் மழை இருக்கும். நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 10ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் 8ஆம் தேதி வரை வலுத்தும் 10ஆம் தேதி வரை இருக்குது. அதுக்கப்புறம் மழை இல்லாமல் போயிடாது. 12ஆம் தேதி வரைக்கும் அப்பப்போ மழை இருக்கும். தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மழை இருக்கும். இந்த 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 12, 13, 14, 15 ஒரு 4 நாள் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். அது நம்ம நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். 10ஆம் தேதியிலிருந்து இடைவெளி தான். இப்போ வந்து நிறைய பேர் கொப்பரை காய வைக்கிறதுக்கு டேட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. தேங்காய் உரிச்சு போடுறதுக்கு டேட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவரை அதுவும் இருக்குது. ஒரு இடத்துல மழையும் கேட்குறீங்க. இருந்தாலும் வெட்டிய கொப்பரை அழுகி போயிடும். ரொம்ப நாள் உரிச்சு போடாமல் இருந்தால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த நாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அது பாருங்கள். 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கூட அந்த இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நாள் தான். அதுக்கு முன்னாடி மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை நல்ல ஒரு திருப்தியையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஆகஸ்ட் 18லேருந்து பெய்யக்கூடிய மழை தான் அணைகளை நிரப்பும். ஏன் இப்பயே கபினி அணையை நிரப்புவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கபினி அணைக்கு 5 டிஎம்சி கிடைச்சாலே போதும், நிரம்பிடும். இப்போ வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழையே 1 டிஎம்சி கிடைச்சிடும். ஆக 8ஆம் தேதிக்குள் கபினி அணை நிரம்புவதற்கும், அதே போல் ஏற்கனவே ஹேரங்கி அணை நிரம்பி இருக்கு. இப்போ கபினி நிரம்ப போகுது, கண்டிப்பாக நிரம்பிடும். இது ரெண்டுமே கபினி நிரம்பிட்டாலே அங்கே பெய்கிற மழை அப்படியே மேட்டூருக்கு வரும். ஹேரங்கி இப்போ நிரம்பி இருக்கிறதுனால அங்கேருந்து கேஆர்எஸ்க்கு நீர்வரத்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அணைக்கு நீர்வரத்து கிடைச்சாலும் இந்த 10ஆம் தேதி வரை ஓரளவுக்கு கணிசமான மட்டத்துக்கு உயரும். நிரம்பலன்னா கூட உயரும். கபினி நிரம்பிடும். கேஆர்எஸ் நிரம்புவதற்கு ஏற்ற ஒரு நீர்வரத்து கிடைக்கும். ஆனால் நிரம்புவது என்பது ஆகஸ்ட் இறுதியில் தான் கேஆர்எஸ் நிரம்பும். கபினி நிரம்பியதுமே மழையோட தீவிரம் குறையும். அதுக்கப்புறம் மழை நின்று போனதுனால கொஞ்சம் அவர்களுக்கு பயன்பாட்டினால கொஞ்சம் குறையலாம், 1/2 டிஎம்சி குறையலாம். மீண்டும் மழை வரும்பொழுது அது நிரம்பி அந்த 1/2 டிஎம்சியும் தண்ணீர் வர தொடங்கிடும். ஆக ஆகஸ்ட் 18க்கு மேலே கபினிலேருந்து நீர்வரத்து கிடைக்கும். ஆகஸ்ட் இறுதியில் கேஆர்எஸ்ல நீர்வரத்து கிடைக்கும். நீலகிரி மாவட்டத்தில் இப்போவே பெய்கிற மழையே நீலகிரி மாவட்ட அணையை நிரப்பி தான் அங்கிருந்து மின் உற்பத்தி செய்து தான் பவானி சாகருக்கு வரும். மாயாறு பகுதியில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். ஆனால் அது பவானி சாகரை பொறுத்த வரைக்கும் அதுவும் மாத இறுதியிலேருந்து தான் தண்ணீர் வரத்து கூடும். 18ஆம் தேதிக்கு மேலே தான் கூடும். மாத இறுதியில் தான் அதுவும் கணிசமான அளவுக்கு ஏறும். செப்டம்பரில் பவானி சாகர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிரம்பாதுன்னு விவசாயிகளை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நானும் உலகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க எல்னினோன்னு. எல்னினோ உருவாகத்தான் போகுது. உருவாகித்தான் இருக்குது. சூப்பர் எல்னினோ உருவாகத்தான் போகுது. ஆனால் மழையில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்காது. தாமத மழை தான் சொல்லிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை அதிகம், மிகவும் அதிகம். அது அக்டோபர் 18லேருந்து அதிகம், மிக அதிகம். ஆனால் ஆகஸ்ட்லிருந்து மீண்டும் இடிக்க போது ஆகஸ்ட்லிருந்து செப்டம்பர் அக்டோபர் அதிக மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். செப்டம்பர் அக்டோபர் அதிக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை. இப்போ பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டால்ஃபின் புயல் மிக மெல்ல நகர்ந்து வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே அப்படியே தாய்வானை கடந்து சீனாவை கடந்து அது செயலிழந்து சீனா வழியாக வடகிழக்கு மாநில பகுதிகளுக்குள் வரப்போகுது. அதே போல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும். அது வரலன்னா கூட அதுக்கு முன்னாடியே இன்னொரு நிகழ்வும் வரக்கூடிய 18ஆம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வும் உருவாக போகுது. அதனால வட இந்தியாவில் பருவமழை தீவிரமடைய போகுது. இப்போ பாருங்கள், இன்னைக்கு தேதியில் இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்குது குஜராத்துக்கு. ஏற்கனவே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதிக்கும் குஜராத்திற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. நாளைக்கு தான் தெரியும் இவ்வளோ வெள்ளம் ஏற்பட்டுச்சு, இவ்வளவு மீண்டும் பாதிப்பெல்லாம் நாளை படங்கள் நாளையில் செய்தியில் வரும். இப்போ நடந்து கொண்டிருக்காங்க. இப்போ வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே வளிமண்டலத்தில் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் காற்று சுழற்சியும் கூட இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் பொழிந்து கொண்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அது பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு இரவிலிருந்து நாளையிலேருந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 8ஆம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் இருந்துட்டு இருக்கும், சாரெல்லாம் வரும். ஆனால் ஒரு 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு இடைவெளி கிடைக்கும். ஒரு 3 நாள் மீண்டும் 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பீக்கப் ஆகிடும். 18லேருந்து உறுதியாக மாத இறுதியெல்லாம் வலுவாக செப்டம்பர் மிக வலுவாக. செப்டம்பர் நிகழ்வு ஆந்திர பிரதேச நிகழ்வு, அக்டோபர் நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேச நிகழ்வு. அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் சுமார் ஒரு 60 நாள் வலுத்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக 45 நாள் நல்லாவே வலுத்திருக்கும். அதில் இறுதி 15 நாள் இருக்கு பாருங்க, இந்த அக்டோபர் 1லேருந்து 15 நாள் மிக வலுத்திருக்கும். வடகிழக்கு பருவமழை மாதிரியே இருக்கும். இதுக்கு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான். சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. பல்வேறு சைடு எஃபெக்ட்லாம் வந்து உங்களை மனதை கெடுக்குது. கவலை அடைய செய்யுது. அந்த கவலைனால என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க. கால் பண்ணி உங்கள் கஷ்டம்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க. இன்னும் வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கஷ்டம்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க. தொலைக்காட்சியை பார்த்து மனவேதனைப்படுறீங்க.
இதெல்லாம் புரியுது. நம்பிக்கை மட்டும் வேண்டும். பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.